ஊருக்கு போகிறேன்னு சொல்லி லஞ்ச் வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்ன உடனே என் ஹஸ்பண்ட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய விஷயத்தில் வந்து அவர் நோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டதே இல்லை. ஏன்னா நான் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புறாரு. நல்லா வந்து கோல்டு வேற ஆயிடுச்சு, மூக்கே செவந்துருச்சு. சரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சாப்பிட்லாம் தான் என் பையனை தூங்க வச்சு தூக்கிட்டு போனோம். பார்த்தா ஜிங்கு ஜிங்குன்னு ஏந்து ஆட ஆரம்பிச்சிட்டான். நடந்து போகும்போதே சொன்னேன், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவர் ஆர்டர் பண்ண பரோட்டா தான் வந்துச்சு. சரி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தேன். நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஊட்டுவாரான்னு, அதே மாதிரி ஊட்டிட்டாரு. ஓகே, ஒரு வழியாக ஹாப்பி ஆகிட்டேன். என்னை பார்த்து என் பையனும் வந்து பரோட்டாவை கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு வந்து வீட்டில் அவனுக்கு லஞ்ச் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் நான் ஆர்டர் பண்ண பிரியாணி வந்துருச்சு. என்னங்க ஊருக்கு போனால் வரவே மாட்டிங்களா? சும்மா ஊருக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள்லாம் நிறைய பேர் நினைக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு 2-3 மாதம் அங்கேயே டேரா போட்டலான்னு தான் போகிறேன். பாப்பாவை வச்சுட்டு தனியாக மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிரியாணியை வேறு சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சு. அதை வேறு கப்பு கப்புக்குன்னு தின்னுட்டு இதுக்கு மேலே இந்த ஹோட்டலில் எங்களை சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் பையன் பண்ண அமக்கலாம் அப்படி. அடுத்து ஃப்ளைட்டில் என் பையன் என்னென்ன பண்ண போகிறான் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.